ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 20. மதியம் 2 மணி. படுத்தாள். ஆனால் தூக்கம் வரவில்லை பானுமதிக்கு. சசிகுமாரின் கல்யாணம் நல்லபடியாய் நடக்க வேண்டும். ஒரு பக்கம் வாசு, இன்னொரு பக்கம் பரந்தாமன். இருந்தாலும் வாசுவை எப்படியாவது சமாளித்து விடலாம். ஆனால் பரந்தாமன், அந்த நினைப்புதான் பானுமதியை பயமுறுத்தி வாட்டி வதைத்தது. அவள் பயப்பட்டது போலவே அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து கீழே இறங்கினார் பரந்தாமன். கார் வந்து நிற்கிற இரைச்சல் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்து வெளியே தலை நீட்டிய பானுமதி பரந்தாமனை பார்த்ததும் விழிகள் பிரிங்கினாள். எதற்காக வந்திருக்கிறான் இவன்? சசி வேறு வீட்டில் இல்லையே. நான் உள்ளே வரலாமா? பரந்தாமன் குரலில் அதிகாரம் பறந்தது. பார்வையில் ஒருவித அலட்சியமும் கொஞ்சம் குற்ற உணர்வும் இன்றி அவளை நேர்பார்வை பார்த்தார். வாங்க, வற்றிய குரலில் சொல்லிவிட்டு உள்ளே போனாள் பானுமதி. விறுவிறு என்று பரந்தாமனும் உள்ளே நுழைந்தான். கூடத்தில் கிடந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டார். பானு, என்னை உனக்கு ஞாபகம் இருக்குதானே? கண்களில் கேலி படர்ந்திருந்தது. ஞாபகம் இருக்குது. எச்சில் விழுங்கினாள். என்னை மறுபடியும் சந்திப்போன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டியே. இதழோரும் புன்னகை பூத்தான். ஆமா. தலையை மெதுவாய் ஆட்டினாள். உன்னை திரும்பவும் இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திப்போன்னு நான் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு சசியும் பக்கத்தில் இருந்ததுனால என்னால் எதையுமே காட்டிக்க முடியல. இத்தனை வருஷத்துல நீ என்னை அடியோடு மறந்து போயிருப்ப. ஆனா என்னால் உன்னை மறக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் பாத்ரூம்ல குளிக்கிறப்ப என் தோள்பட்டையில் இருக்கிற தழும்பை பார்க்குறப்பெல்லாம் உன் நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். உன்னை மறுபடியும் கண்டுபிடிச்சி ஓன் கதறி அழ வைக்கணும், அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடிக்க வைக்கணுன்ற ஆவேசம் ஏற்படும். நீ எங்கனாலும் திரும்பி என்கிட்ட தான் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன். எங்கே நாம் நினச்சதை நிறைவேற்றிக்காம போயிடுவோன்னு பயந்தேன். நல்ல வேலை, நீ திரும்பவும் என்கிட்டயே வசமாக வந்து மாட்டியிருக்க. படப்படவென்று வார்த்தைகளை கொண்டினால் நக்கலாக சிரித்தான். பானுமதிக்கு வியர்த்தது. மார்பு குட்டிற்குள் இருக்கிற இருதயம் வெளியே வெடித்து சிதறுவது போல இருந்தது. என்ன பண்ண போறீங்க? பானுமதியை பரந்தாமன் என்ன செய்ய போகிறார்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.